மச்சேரி மிஷனரி தேவை சபை கனடா தேசத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை நடத்துவாராக. எத்தனை பேர் இன்றைக்கு வாஞ்சையா வந்திருக்கிறீங்க? விசுவாசத்தோட வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. தேவ சமூகத்துல நாங்கள் உற்சாகமாய் தேவனுடைய சமூகத்துல சகோதரி இன்னைக்கு வர்ஷிப் செய்யும் போது எத்தனையோ தரம் சொல்லிட்டேன், உற்சாகமா செய்யுங்க, உற்சாகமா தட்டுங்க, உற்சாகமா பாடுங்க. ஆனா ஒருத்தரும் உற்சாகத்தை காணுங்க. இன்னைக்கு பெந்திகோஸ்து நாளில் என்ன செய்யணும்? நாங்க மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடியிருந்த போது அங்கே பலத்த காற்றோடு அக்கினி நாவுகள் வந்து அந்த இடத்தை அதிர பண்ணிச்சான். நாங்கள் எப்படி பாட வேணும், எப்படி செய்யணும்ன்றது தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? எல்லாரும் நான் முழுசி பார்க்கறத பயமா சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கரங்களை தட்டிதவனுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்துல நாங்க பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்வதற்கு முன்பாகவே சகோதரி சொல்லிவிட்டார், இன்னைக்கு 50வது நாளிலே ஆண்டவருடைய பெந்திகோஸ்து நாள் வந்திருக்கிறது. ஆண்டவர் எங்களுக்காக இந்த நாளில அவர் அந்த காலத்துல, அதாவது அவர் சீஷர்களுக்கு சொல்லும் போது காத்திருங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் 120 நாள் காத்திருந்தார்கள். காத்திருந்த போது ஆண்டவர் அந்த நாளில் அபிஷேகத்தை பொழிந்தார். அது 50வது நாளாக இருந்தது. அந்த 50வது நாளிலே அவர் அபிஷேகத்தை பொழியும் போது அந்த நாள் சபை ஆரம்பிக்கப்பட்ட நாளாக இருந்தது. அல்லேலூயா. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவர் சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்தில் உற்சாகமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நாளில் அறுவடையின் நாள் என்று சொல்லப்பட்டது. இந்த 50வது நாளை அறுவடையின் நாள், பெந்திகோஸ்து நாள் என்று சொல்லப்பட்டது. இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த அறுவடையின் நாள், ஆத்தும அறுவடையின் நாளாக நாங்கள் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. என்று சொன்னால், தேவனுடைய வருகை வெகு சீக்கிரம். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கின்றே? பார்த்தீங்கன்னு சொன்னால், அலட்சியமாய் போய்விட்டது ஆண்டவருடைய சமூகம். ஆண்டவருடைய காரியத்திலே அலட்சியம் வந்து விட்டது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவரை வேண்டாம் என்ற அளவுக்கு அநேகர் இன்றைக்கு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க அத்தனை பேரும் பாக்கியவாங்க. அல்லேலூயா. ஏனென்று சொன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டு உண்டு ஆண்டவர் தேடி பார்க்கிறார். சொல்ற கடைசி நாளில விசுவாசத்தை காண்பேனும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் தேவனங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நாங்கள் கண்களை மூடி தேவனுடைய சமுத்திரங்களை ஒப்புக்கொடுப்போம். எங்களை நேசிக்கிறவங்களை அருமை தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை தந்த கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும். இந்த நாளில் நீ பேச வேண்டிய வார்த்தைகளை எங்களோடு பேசுமப்பா. நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேணும். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எது பிரயோஜனமாய் இருக்கிறதோ அதை நீங்கள் பேசி அவர்களை விடுதலையாக்கும்படியாய், அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரை பொருட்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நாம் எங்களுக்கு ஆவியானவர் என்னத்துக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆவியானவர், அதாவது பிசாசானவனோடு எங்களுக்கு போராட்டம் இருக்கா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் பிசாசோடு எங்களுக்கு போராட்டம் இருக்கு? இன்னைக்கு நாங்க வரைக்கே அநேக சோதனைகள் வரும் இல்லையா? இப்ப நான் வர முதல் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு நடந்த சோதனை. இந்த சபைக்கு வரணும்னு சொல்லி வாஞ்சோடு இருந்தேன். வர முதல்ல எனக்கு முன்னால பிரியாணி வந்தது, எனக்கு முன்னால கோழிக்கால் வந்தது, எனக்கு முன்னால கேசரி வந்தது, எனக்கு முன்னால ஜூஸ் எல்லாம் வந்தது. அப்படி இருந்தும் அப்பாட்ட சொன்னா, அப்பா இதுல எல்லாம் நினைச்சிக்க கூடாது, இந்த கூட்டம் முடியும் வரையும் என்ன பலப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பலப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்தார். பார்த்தீங்கன்னா சின்ன காரியம்தான், ஆனா அது பிசாசு எப்படி என்ன செய்யணும்னு சொன்னா, இப்படித்தான் எங்களை கொண்டு வந்து மணக்கிறது. எப்படின்னு சொன்னா, நாங்க சபைக்கு வெளிக்கிடுவோம். சபைக்கு வெளிக்கிட்டு வரும்போது என்ன நடக்கும்? பிரச்சனை தொடங்கிடும். இப்ப கணவனுக்கும் மனைவிக்கு இடையில, பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் இடையில பிரச்சனை தொடங்கிடும். பார்த்தா என்ன சொல்றீங்க? சேர்ச்சு போனா முண்டு போனா வீட்டுல இருக்கும். ஆனா சேர்ச்சு மூலம் ஒன்றும் செய்யல, நீங்க தான் பிரச்சனை. ஆனா நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, சேர்ச்சுதான் சாட்டுவோம். என்னத்துக்கும் கரையில இருந்தா என்ன சொல்லுவோம்? நான் சேர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் சேர்ச்சுக்கு, நாங்க சொன்ன நான் சேர்ச்சுக்கு வர மாட்டேன். எப்படி? ஆண்டவர் எங்களுக்கு சொல்லல. ஆண்டவர் இந்த கட்டிடம், இது கட்டிடம், இது கட்டிடம், இந்த கட்டிடத்துக்கு வாரத்துக்கு நீங்க பிரச்சனைண்டா தேவ சமூகத்தில் அங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பளிங்கு
சொன்னா இங்கு ஆயத்தப்படும் போது தான் அவர் அங்க கொண்டு போவார். அல்லேலூயா. அதனால நாங்கள் தேவனுடைய சமூகத்துல அவருக்கு முன்பாக எங்களை விட்டு கொடுத்து அவர்களை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். என்று நான் ஆண்டவர் என்னோட பேசினார் அப்படின்னு சொன்னால், நான் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு பின்பாக யோசித்து இன்றைக்கு இந்த வார்த்தையா அல்லது வேற வார்த்தை ஆண்டவருக்கு தரப்போறாரு என்று சொல்லும் போது, சகோதரி துதி செய்யும் போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான்னு சொன்னா, பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நின்று தேவனுக்கு முன்பாக உண்மையா நிற்போமா இருந்தா பிசாசை எதிர்த்து நின்று எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் நான் இன்றைக்கு பிரசங்கத்துல கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோட பேச வேண்டும் என்றால், சாத்தானங்களுடைய வாழ்க்கையில 7 விதமான தந்திரங்களை கொண்டு வருவாங்க. எப்படி 7 விதமான தந்திரம்? இன்றைக்கு ஆவியானவர் எங்களோடு இருக்கிறபடியால் இந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. அந்த விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு போராட்டங்களிலும் இருந்து நாங்கள் வெற்றி பெற வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதை கேட்க விருப்பம்? எத்தனை பேருக்கு கேட்க விருப்பம்? பிசாசண்டா பெரிய பல்ல வச்சு, கருப்பு கண்ணோட, சிவப்பு கண்ணோட, பெரிய கொம்பு வச்சு சாதாரணமான எங்களுடைய வாழ்க்கையிலேயே அவன் பிரச்சனையை கொண்டு வருவான். எப்படி என்று சொன்னா, சாதாரண நம்ம சொன்ன வீட்டை இருந்து வெளிக்கிடைக்கே பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை கொண்டு வர்றது பிசாசு. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், எங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கெட்ட குணங்களும் கெட்ட காரியங்களும் தான் இந்த காரியத்தை கொண்டு வந்தேன். அதான் ஆண்டவர் சொல்லுகிறேன்னு சொன்னா, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள். பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வாய்தை எடுத்திருக்கான். கட்சிக்கிற சிங்கம் மட்டும்தான். எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. எப்ப செய்ய முடியாதுன்னு சொன்னா, நாங்கள் ஆண்டவரோடு இருக்கும் போது மட்டும், ஆவியானவர் எங்களோடு இருக்கும் போது மட்டும்தான் பிசாசங்களை தொடவே முடியாது. அதனால நாங்கள் தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால், இன்றைய நாள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்றால், ஜோவான் 8ஆம் அதிகாரம் 44 எடுத்து வாசிங்கள் ஒருவர். ஜோவான் 8:44. வேதம் தெளிவா சொல்லுது. அப்படின்னு சொன்னா, பிசாசனோட எப்படியான தன்மை உடையவன் சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா, பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். அவனுக்கு அதாவது ஒவ்வொருவரையும் பாவத்துல விழுத்துற ஒவ்வொரு காரியத்திலும் அவன் அப்படியே, அதாவது தேவன் அவனை தள்ளினதுனால அவனுக்கு ஆத்திரம். அப்படின்னு சொன்னால், தேவனிடத்துல ஒருவரும் போகக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், அவன் அதனால எத்தனையோ மக்களை இன்றைக்கு கெடுத்து பின்வாங்கி போகக்கூடியதாய் நடத்தி கொண்டிருக்கிறான். பாத்தீங்கன்னு சொன்னால், குடும்பத்துல இருக்கிற அந்த குடும்ப அஸ்திவாரத்தை கூட உடைக்கிற ஒரு பிசாசானவனா இருக்கிறான். அதற்கு நாங்கள் இனம் காண வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைக்கு ஆவியானவர் எங்களுக்குள்ளே பொழிந்திருக்கிறது உண்மையா இருந்தால், எங்களுக்குள்ளே ஆவியானவர் அசைவாடுவாரா இருந்தால், நாங்கள் பிசாசை இனம் காணுகிறவர்களா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. என்று சொன்னால், ஆவியானவர் எங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த அசைவாட்டத்தை நாங்கள் கண்டுகொண்டு பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால், பிசாசை என்ன செய்கிறான்னு சொன்னால், பொய்களை விதைக்கிறான். பொய்களை எங்களுடைய வாழ்க்கையில விதைக்கிறான். பாத்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு சபைக்கு பின்னேறம் போகணுமா, சாப்பிட்டு நல்ல உறக்கம் கொள்ளலாம் தானே, நாளைக்கு வேலை இருக்குது ஏன் போகணும் என்ற ஒரு பொய்யை எங்களுக்குள்ள கொண்டு வந்து, எங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்து, அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்கள் போக விடாதபடிக்கு தடை பண்ணுகிறான். பாத்தீங்கன்னு சொன்னால், ஆதாமுவை பாருங்க. ஆதியாகமம் 3:4 ஒருவர் எடுத்து வாசிங்கள். ஹல்லேலூயா. சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி என்ன சொல்லுது? நீங்கள் சாகவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த கனியை புசித்தால் நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? ஆனால் இந்த சர்ப்பம் என்ன சொல்லுது? நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள், இந்த பழத்தை புசியுங்கள். பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த பிசாசு முதலாவது ஆதியாகமத்தில் தொடங்குது. அப்படி என்று சொன்னால், அதாவது பொய் சொல்ல தொடங்குற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால், இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும்
இன்றைய தினத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பகுதியாக கதைத்தோம் அப்படின்னு சொன்னால், ஆதி நாட்களிலே எங்களுடைய சபைகளிலே நாங்கள் கூடுதலாக பிசாசு கலைக்கிற அப்படியான சூழ்நிலைகளில் எங்களுக்கு கூட்டங்களே நடந்து கொண்டிருக்கும். அந்த கூட்டங்களை நாங்கள் கலந்து கொண்டு நாங்கள் இனியிலிருந்த கஷ்டத்தோடு நாங்கள் உபவாசத்தோடு இருந்து நாங்கள் அந்த பிசாசுகளை கலைக்கிறதுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் எங்களுடைய சபையில் இருந்த 3 பேர் என்ன செய்தார்கள், வெளியில் உலாவுவதற்காக போயிருந்தார்கள். எப்படி வெளியில் அந்த இடைவேளை வருகிற நேரத்தில் அவர்கள் உலாவுவதற்காக போயிருந்தார்கள். போயிட்டு திரும்பி வரும்போது ஒருவருடைய வாயில இதில் சாதுவாக ஒரு சாப்பாட்டு சாமான் கண்டுடனே நாங்கள் கேட்டோம், என்ன தம்பி என்ன நடக்குது, வாயில் எப்படி இருக்குது, என்ன சாப்பிட்டீங்களான்னு. இல்லை நாங்கள் சாப்பிடல. அப்போ அவையோட போன ஒரு ஆள் என்ன சொல்லிச்சோன்னு சொன்னால், இல்லை பாசர் அவர் ஆப்பிள் ஜூஸ் தானே செய்யறோம். அப்ப ஆப்பிளை சாப்பிட்டா அது ஜூஸ் சாப்பிட்ட மாதிரி தான், அப்ப ஆப்பிளை சாப்பிட்டோம். இன்றைக்கு இப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்குது. எப்படின்னு சொன்னால், பிசாசானவன் கண்களை குருடாக்கி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதபடிக்கு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கு. அதனால்தான் இன்றைக்கு ஆண்டவரை தேடிய வேண்டிய ஜனங்கள் எல்லாம் வீட்டில் இருந்து வேறு ஏதோ காரியங்களிலே தங்களை மாய்த்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிசாசானுடைய தந்திரத்துக்குள்ளே விழக்கூடாது என்று சொன்னால், ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிலட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு. அவர் நான் போகிறேன், போய் ஒரு தேற்றவாளரை உங்களுக்கு அனுப்புறேன், அவர் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டிய எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்றால், இந்த பொய்யில இருந்து நீங்க விடுதலை ஆகணும்ன்றதான் அவர்கிட்ட விருப்பம் இல்லையா? நினைப்பூட்டுவார் என்ன, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க, நீங்க செய்யக்கூடாது இல்லையா? அப்படி ஒரு காரியத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் வைத்துக் கொண்டு தேவாவியானவர் எங்களுக்குள்ளே இருந்தால், நாங்கள் பொய் சொல்லுகிறவர்களா இல்லாமல் தேவனுக்கு முன்பாக உண்மை சொல்லுகிறவர்களா இருப்போமா இருந்தால், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். அல்லேலூயா. சிறிய பொய் சொன்னாலும் உங்களுக்கு அது மனம் சமாதானமா இருக்காது இல்லையா? ஒரு சின்ன காரியம் சொன்னாலும் உங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஆனா நாங்கள் சில நேரங்கள்ல ஆண்டவரை மீறி சில காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல தேவன் எங்களுக்கு தந்த உண்மையை நாங்கள் பேசுகிறவர்களா இருப்போமா இருந்தால், இந்த பொய்கள் எல்லாம் எங்களை விட்டு கலைந்து போறோம். அதுக்கு ஆதாம் ஏவாளை நாங்கள் உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். சொன்னால், பொய்யை கேட்டு அவர்கள் அதாவது தங்களுடைய மனதை கொடுத்ததுனால ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியே எடுக்கப்பட்டார்கள். அதனால நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியே எடுக்கப்படாமல் இருக்கணும் என்றால், ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிலையிட்டு பொய்யில இருந்து நாங்கள் உண்மை பேசக்கூடாய் உண்மையாய் நடக்கிறவர்களாய் இருக்கும் போது தேவனங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால், அவன் என்ன செய்யறான், பாவம் செய்ய தூண்டுகிறான். எப்படி என்று சொன்னால், சிறிய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நாங்கள் வைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த வெளியில போகும்போது இந்த போஸ்டர்களை பார்த்தோன்னே சில பேர் அப்படியே போய்விடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல போய் தட்டி பாத்தீங்கன்னா ஏதோ எல்லாம் வந்து கொண்டிருக்கு. என்ன பாவம் செய்ய தூண்டுகிற காரியங்கள். இன்னைக்கு நாங்கள் கூடுதலா ஜபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையான, சிகரெட்டுக்கு அடிமையான, அதாவது குடிக்கு அடிமையான, கேம்பிளிங்குக்கு அடிமையான, இன்னைக்கு விபச்சார எண்ணங்களோடு இருக்கிறவர்களுக்கு அடிமையானவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிசாசானவன் அப்படியான ஒரு சூழ்நிலையை கொண்டு போய்த்தான் அவர்களை விழுத்தி பாவத்துக்களை கொண்டு போற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அதனால தேவன் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? எங்களை விடுதலையாக்க. நாங்கள் பாவிகளும் தூசிகளுமாய் இருந்தோம். அவர் எங்களை பாவத்திலிருந்து அவருடைய ரத்தத்தினால மீட்டு இன்றைக்கு பரிசுத்தமாய் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தமாய் இருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை கலந்து நாங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. எடுத்து வாசிங்க சகோதரி, 1 யோவான் 3:8. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்றால், அவர் எங்களுக்காக வந்திருக்கிறார். அந்த தேவன் எங்களுக்காக வந்து அவருடைய ஆவியை எங்களுக்கு தந்து அவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வரும்போது, எங்களுக்குள்ளே பாவம் வரும்போது நாங்கள் அதிலிருந்து விலகி ஓட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. அது உதாரணமாக பார்த்தோம்னா, ஜோசேப்பை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், ஜோசேப்புடைய வாழ்க்கையில அதாவது ஒரு பாவம் வருகிறது. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா அந்த பாவமே வேண்டாம், அந்த பாவத்தின் இடமே வேண்டாம் என்று ஓடுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இந்த பாவங்கள் எங்களுக்கு முன்பாக வரும்போது
முன்பாக உண்மையாயிருக்கிறது. அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்று சொன்னால் பாவம் உங்களுக்குள்ளே பெருகும் போது, பாவம் உங்களுக்குள்ளே வரும்போது எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிற சமாதானம் எல்லாம் குலைந்து போய் கடைசியா பிசாசானவன் உள்ளுக்கு வந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவத்தை இன்னும் அதிகமாய் கிரியை செய்ய வச்சு அந்த பாவத்துக்குள்ளேயே எங்களை வாழ வைக்கிறார். நாங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும் என்றால் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் இந்த பெந்தெகோஸ்து நாளில ஆவியானவர் எங்களுக்குள்ளே பொழிந்தருளான் என்றால் பாவத்திலே இருந்து நாங்கள் விடுதலை ஆக முடியாது. பாவம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. பாவம் எங்களுக்குள்ளே வந்ததுன்னு சொன்னால் பிசாசானவனை நாங்கள் வரவேற்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அநேகமாக அந்த கதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு வீட்டுல, அதாவது ஒரு மேல் வீடு கீழ் வீடு இருக்கிறது. அதுல இயேசு கிறிஸ்துவை ஒருவர் வரவேற்று அவர் என்ன செய்கிறார், மேல் வீட்டுல இயேசு கிறிஸ்துவை விசிட்டர் மாதிரி விட்டா கீழ் வீட்டுல இவர் இருந்து கொண்டிருக்கிறார். இருக்கும்போது அதாவது ஒரு பிசாசானவன் அந்த இடத்துல வந்து கதவை தட்டுனா அந்த வீட்டுக்காரனுக்கு வெறுட்டி 3-4 தரம் அவனை பயப்படுத்தி இந்த பிசாசு வந்து தட்டி போகிறது. இவர் பயத்திலேயே இருக்கிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இப்படியான சூழ்நிலையை பார்த்துவிட்டு அவர் இறங்கி வந்து என்ன சொல்லுகிறார் சொன்னால், நீ முழுவதையும் எனக்குத்தான், பிசாசை வரவிடாமல் நான் தடுக்கிறேன். இவர் என்ன செய்யறார், ஆண்டவரே நீ இந்த முழு வீட்டையும் இடும், நான் உம்மிட்ட விருதுறேன். அடுத்த நாள் பிசாசானவன் வந்து கதவை தட்ட வரார். இவர் இயேசு கிறிஸ்து வந்து கதவை திறக்கிறார். திறந்தவுடன் பிசாசு ரோம் நம்பர் 2 ஓடிட்டு. இன்னைக்கு எங்கட வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா பிசாசு வர்றதுக்கு ஒரு சாத்தியமும் இல்லை. பயம் இல்லாம நாங்க எல்லா இடமும் போவோம். ஆரம்ப காலத்துல என்னுடைய கணவர் அதாவது பார்க்கிங்ல தான் நாங்க கீழே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்லயே நாங்க கார்கள் பார்க்கணும். என்னுடைய கணவர் பார்க் பண்ணி போட்டு போகும்போது நான் அவர்கிட்ட ஓடி போய் கேட்பேன். சின்ன குழந்தை கேட்ட வரை கேட்பேன், உங்களுக்கு பயம் இல்லையா இந்த அந்த அண்டர் கிரவுண்டுக்கான வரைக்கும் உங்களுக்கு பயம் இல்லையான்னு சொல்லுவேன். காவுக்கான வரைக்கும் பயம் இல்லையான்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், என்ன பயம், ஏசப்பா இருக்கிறார், என்ன பயம் என்ன, அந்த அதுக்குள்ள ஒவ்வொரு மதில்கள் இருக்கும், ஒவ்வொரு மரம் இருக்கும், ஒவ்வொரு சத்தம் வரும், எல்லாம் வரும் அந்த பார்க்கிங்ல நாங்கள் விட்டுட்டு வெளியே வரும்போது. ஆனால் என்னுடைய கணவர் இறந்ததுக்கு பின்பாக எனக்கே தெரியாது இப்படி என்னுடைய பயத்தை ஆண்டவர் போக்கினார். நான் சாதாரணமா போய் 11 மணி 12 மணி கூட அதில் வருது. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, தேவன் உங்களோடு இருந்தாருன்னா எங்களுக்கு அந்த பயமோ அந்த பாவமோ அந்த பிழையோ அந்த காரியமும் வராது. அதனால தேவனை நாங்க முன்னுக்கு வச்சுக்கொண்டு எல்லா காரியத்தையும் செய்வோமா இருந்தால் எங்களோட வீட்டுக்குள்ள பொய் வராது, எங்களோட வீட்டுக்குள்ள பாவம் வராது. இன்னும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்திய காலங்கள்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் விளக் பண்ண முடியாம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறவர்கள் பார்க்க முடியாது இன்னும். ஆனா சிறு பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில். எப்படின்னு சொன்னால் சின்ன அதாவது நாங்கள் வயது முடிந்து திருமணமாகி வந்ததுக்கு பிறகு வர்ற காரியங்களை கூட இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கிறாங்க. அதனால பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் பாவத்துக்குள்ளே விழுகிறதுக்கு ஏதுவான காரியங்களுக்குள்ளே பிள்ளைகள் விழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க பேஸ்புக்கை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் சாவு, சிறு பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை, சாவு, கொலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த பாவமானது அவர்களுக்குள்ளே பெருகி அவர்களுக்கு விடுதலையாக முடியாத சூழ்நிலையில பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்களை தற்கொலைக்குள்ளே கொண்டு போய் அவர்களை மாய்த்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான சூழ்நிலை எங்களுக்குள்ள வரக்கூடாது என்று சொன்னால் கடைசி நாள்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வர மட்டும் நாங்கள் அவருக்கு முன்பாக உண்மையோடும் உத்தமத்தோடும் விருப்பமா இருந்தால் அவர்கள் அழைச்சு போவார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போகணும்னு ஆசை? இப்ப வந்தாலும் சந்தோஷம் எனக்கு. அலையா வேண்டாம், இந்த பாடுகள் துன்பங்கள் எல்லாம் வேண்டாம் இல்லையா, ஓடிடுவோம் இல்லையா, கண்ணை முழிச்சோம்னா சரி. அதான் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நாளைக்கு நாங்கள் எழுப்புவோமா முழிப்போமோன்னு தெரியாது இல்லையா. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு நாளைக்கு எழுப்புவோம் இல்லையா என்று? அப்பட்டத்தான் இருக்காது. ஆனா எல்லாம் வச்சுட்டு படுது என்ன நம்பிக்கை, நாளைக்கு நான் எழுப்புவோம், இந்த எல்லாமுக்கும் ஆண்டவர் எழுப்போம் இல்லையா. அதுதான் ஆண்டவருக்குள்ள வர வேண்டிய நம்பிக்கை. என்ன இல்லையானாலும் நான் நாளைக்கு மறிப்பனோ இல்லையோ, அப்பா எனக்கு முன்னாலே இருக்கிறார், என்னோட இருக்கிறார் என்று நாங்கள் நிற்கும் போது அவர்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது பார்த்தோம், அது மூன்றாவது அதாவது பாவத்தை செய்ய தூண்டுவான் 1 John 3:8 வாசிச்சீங்க சார். மூன்றாவது பார்த்தோம்னா குற்றப்படுத்துகிறார். குற்றப்படுத்தும் இது பெரிய காரணம், குற்றப்படுத்துறது இல்லையா.
சபைக்குள்ள வரும், வீட்டுக்குள்ள வரும், எல்லா இடம் வரும் என்ன குற்றப்படுத்துற. இவர் இப்படி செய்கிறார், அவர் அப்படி செய்கிறார், இவரை நீங்க விட்டீங்கள், இவரை மேடையில் ஏற்றினீங்கள், இவரை என் கீழே இறக்கினீங்கள், இவருக்கு என் ஊழியம் கொடுத்தீங்கள், இவருக்கு என்ன செய்தீங்கள். இந்த குற்றப்படுத்துற காரியம் மட்டும் எங்களுக்குள்ள நிரம்பி இருக்குது. எப்ப சொல்லுங்க? பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா சகோதரங்கள் வளர்ந்து கொண்டு போய்க்கு அதுக்குள்ளேயே குற்றம் வந்துடும் இல்லையா? இவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க, இவருக்கு என்ன இது கொடுக்குறீங்க, எனக்கு தெரியல இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா குற்றப்படுத்துற காரியத்தை கொண்டாடுற பிசாசு. மாத்தால பாத்தீங்கன்னா மரியாதை மாத்தாலும் வீட்டுல இருக்கிறார்கள், ஆண்டவர் அவர்கள வீட்டுக்கு போயிருக்கிறார், சந்தோஷப்பட வேணுமா இல்லையா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா மரியாள் அவருடைய பாதத்துல காத்திருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மாத்தல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லவே இல்லை சமையுங்க. ஆனா மாத்தல பாத்தீங்கன்னா அவர் போய் சமைத்து கொண்டு இவ எனக்கு உதவி செய்யல என்ற அந்த குற்றச்சாட்டை கொண்டு வர இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்ற? அவள் தனக்குரிய நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டார், அதனால்தான் என்னுடைய பாதப்படியிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனா மாத்தல பாத்தீங்கன்னா குறை சொல்றதுல இருக்கிறார். இன்னைக்கு நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் குற்றப்படுத்துற காரியம். அதாவது வீடுகளிலும் சபைகளிலும் குற்றப்படுத்தியே ஜனங்களை வெளியிட அனுப்புற ஒரு பக்கம், ஜனங்களை ஊழியத்திலேருந்து எடுக்கிற ஒரு பக்கம், ஜனங்களை தேவனத்திலே வளர விடாமல் தடுக்கிற ஒரு காரியம் குற்றப்படுத்துற காரியம். அந்த குற்றப்படுத்துற காரியத்திலே நாங்கள் விடுதலை ஆக வேண்டியது மிகவும் அவசியம். சொன்னால் ஆவியானவர் எங்களுக்குலேருந்து அந்த காரியம் எங்களுக்குள்ள வராது இல்லையா? ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது குற்றப்படுத்துற காரியம் வராது. நாங்க ஆண்டவருக்கு முன்னாக உண்மையா இருப்போம், ஆண்டவருக்கு முன்னாக பாவம் செய்யாம இருப்போம், ஆண்டவருக்கு முன்னாக குற்றம் படுத்தாம இருப்போம். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு யாராவது வந்துட்டா சரி குற்றப்படுத்தி இறக்கி விட்டுரும் இல்லையா? ஆனா அவர்கள் வளர வேண்டும் என்ற நினைப்பு எங்களுக்குள்ள வருவது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அதான் இன்றைக்கு கதைச்சு கொண்டு வரும்போது, அதாவது ஜனங்கள் எத்தனையோ பேர், நீங்களும் தான் நானும் தான், வீட்டிலேருந்து இங்க வரும்போது எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்களை சந்திச்சு தான் நாங்க வரோம் இல்லையோமா? யார் ஒற்று பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? ஒருத்தருக்கும் இல்லையா? பிரச்சனையே இல்லை என்னுடைய லைஃப்லன்னு சொல்றாங்க. எல்லாரும் பாடு, எல்லாரும் அவங்க கஷ்டப்பட்டு இங்க வரும்போது நாங்க அவங்கள பேசி அவங்களுக்கு ஏதாவது குறையா சொல்லி அவங்கள குற்றப்படுத்தும் போது அவங்க வருகிற அந்த பாரத்தோட வருகிறவர்களை நாங்க தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னு என்ன சொல்லுவாங்க? மாணவர்கள் அது மாதிரிதான் இருக்கு. நாங்க என்ன செய்யணும்? ஒரு ஆத்மா வருதுன்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன பிரச்சனை என்பதை நாங்க நிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த ஆத்மாவுடைய பிரச்சனையை நாங்க தீர்க்காம அவங்கள குற்றப்படுத்தி இப்படி செய்தா அந்த ஆத்மா எங்க போறது? ஆண்டவர்கிட்ட வருது, ஓடியது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் பார்க்க எனக்கு தெரியுது, ஆண்டவர் என்னோட பேசுற. இன்னைக்கு அநேக பேர் பாடுகளோட பிரச்சனைகளோட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆனா அவங்க எல்லாம் ஓடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையில இந்த இதுல ஏறுனுடனே எல்லாரையும் பேசுறாங்க, எல்லாரோடையும் கதைக்கிறாங்க. ஆனா அவங்களோட வேதனையை நாம அறிஞ்சு அவங்கள குற்றப்படுத்தாதபடி இருக்கத்தான் ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. ஒருவரையொருவர் குற்றப்படுத்தாதபடிக்கு ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்றால் அவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எங்களை காக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. எடுத்து வாசிங்க சிஸ்டர், வெளிப்படுத்தல் 12:10. வெளிப்படுத்தல் 12:10. பாருங்க, குற்றப்படுத்துற தள்ளப்பட்டு போனாங்க. அப்ப பிசாசங்களை குற்றப்படுத்துறதுக்கு ஏவினாலும் நாங்கள் தேவனுடைய ஆவியானவரை வைத்திருப்போமா இருந்தால், அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாரா இருந்தால், குற்றப்படுத்துகிற அந்த உணர்வு எங்களுக்குள்ளே வராதபடிக்கு அவர் தடை பண்ணுவார். அதனால அந்த குற்றப்படுத்துற உணர்வு வராதபடிக்கு இருக்கணும்னு சொன்னால் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் பலவீனப்படுத்துகிறவனா இருக்கிறாங்க. எங்களை எல்லா நேரத்திலும் பலவீனப்படுத்துவாங்க. எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு சபைக்கு வெளிக்கிட போறோம், சபைக்கு வெளிக்கிட முதலே கலைப்பு கொண்டு வந்துருவாங்க. எப்படி இன்னைக்கு போய் சபையில நிக்கணுமா, சபைக்கு போகணுமா,
அங்க நித்திர குட்டி தூக்கம் கொண்டு அடிச்சா எப்படி இருக்கும் என்ற அந்த உணர்வுகளை கொண்டு வந்து, அடுத்தது வியாதியை கொண்டு வந்து, எங்களுடைய வாழ்க்கையில சில சில போராட்டங்களை கொண்டு வந்து, எங்களுடைய வாழ்க்கையில சில சில கஷ்டங்களை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்துக்கு வரவிடாதபடிக்கு எங்களை பலவீனப்படுத்துகிற ஒரு காரியத்தை பிசாசானவன் எங்களுக்கு செய்வான. அந்த பலவீனப்படுத்துகிற காரியத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆகணும்னு சொன்னால் ஆவியானவர் எங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். பார்த்தீங்கன்னு சொன்னா எலியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், எலியா ஒரு பெண்மணிக்காக பயந்து சூரச்செடிக்குள்ள ஓடி போய் ஒழிச்சிட்டார். எப்படி? அவ தன்னை கொல்ல போற, அவங்க தீர்க்கசனம் சொல்லி அவ தன்னை கொல்ல போறான்ற பயத்துல ஓடி போய் அதாவது சூரச்செடிக்கு கீழே ஒழிச்சிட்டார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? காகத்தை கொண்டு அவரை போசிக்கிறார் இல்லையா? காகத்தை கொண்டு அவரை போசிக்கிறார். ஆனா பார்த்த ஆண்டவர் செய்கிறார், இவர் சத்தம் போடாம இருக்கிறார். இவர் ஆண்டவர் காகத்தை கொண்டு போசிக்க அப்படியே சாப்பிட்டு இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை எழுப்பி விட்டு அவனை உற்சாகப்படுத்தி, அவன் பலவீனத்தில் ஓடி போய் ஒழிச்சிருக்கிறான், அவனை உற்சாகப்படுத்தி அவனை நான் போக சொல்லும் போது 40 நாட்கள் களைக்காமல் அவன் நடந்து போனானா போக வேண்டிய அலையில. பார்த்தீங்கன்னா பலவீனப்பட்ட அந்த மனிதனை, தீர்க்கதரிசியை ஆண்டவர் பலத்தோடு எழும்ப செய்கிறார் சொன்னால் அவனுக்கு இருந்த ஆவியானவர் அலையில, அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரணும் என்று சொன்னால் നിങ്ങൾക്ക് வருகிற பலவீனத்தில் அவரிடத்துல நாங்கள் பலன் கேட்கணும். நான் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போகும்போது, டிரைவிங் டெஸ்ட் என்னுடைய கணவர் பிப்ரவரி மாதம் இறந்துட்டார். மார்ச் மாதம் எனக்கு டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட் போட்டுட்டாங்க. எனக்கு மார்ச் மாதம் டெஸ்ட் எடுக்க முடியும். எனக்கு எங்கே போகிறது, எங்கே பார்க்கறது, எந்த கண்ணாடியை பார்க்கறது, அந்த கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய கணவர் தான் எனக்கு முன்னால் நிற்கிறார். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது. அந்த நேரத்தில் கூட நான் அப்பாட்ட கேட்டேன், அப்பா நீங்கள் உங்களோட சித்தமண்டா இந்த நாளில் நான் டெஸ்ட் எடுக்க வேணுமெண்டா எனக்கு இது வார்த்தையை சொல்லுங்க, இன்னும் உற்சாகப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், எழுந்து புறப்பட்டு போ என்று சொன்னேன். உடனே நான் எழுந்து போனேன். எனக்கு பார்க் பண்ண வடிவா எல்லாத்தையும் பார்க் பண்ணுறதுக்கு நான் பழகிற அளவுக்கு எனக்கு மென்டாலிட்டி வரையில் அந்த நேரத்தில். ஆனாலும் நான் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை வச்சுக்கொண்டு நான் அந்த இடத்துல டிரைவிங் டெஸ்ட் பக்கத்தில் இருக்கிறார். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் என்ன பார்க்குறாரு, என்ன நான் எப்படி ஓடுகிறேன்னு நான் அவரை பார்க்குறேன், நான் மிரரை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்த்து ஓடி என்னட்டு பார்க் பண்ணணுன்னு எனக்கே தெரியாதவங்க நான் பார்க்க வடிவா விடவே மாட்டேன். ஆனால் என்னட்டு பார்க் பண்ணி எல்லாத்திலும் வந்து அவர் கடைசியத்துல பாஸ். எனக்கு அதுக்கு பிறகு ஆண்டவருடைய வசனம் என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக தொட்டது அப்படி சொன்னார். அவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோட கூட நம்மளை நடத்துவார் என்று சொன்னால், ஆவியானவர் தான் நான் எங்களோட பேசுவேன், ஆவியானவர் தான் எங்களை பலப்படுத்துறவர் என்று சொன்னால், ஆவியானவர் எங்கேயும் அங்க பலவீனம் உண்டு, விடுதலை உண்டு. அப்ப அந்த விடுதலையின் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கணும்னு சொன்னால் பலவீனம் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடார். எடுத்து வாசிங்க சிஸ்டர், மார்க் 9ஆம் அதிகாரம் 25-26. பாருங்க, அசுத்தாவை பிடித்த ஒருவனை கூட ஆண்டவரால் சுகப்படுத்த முடியுமெண்டா பலவீனமான எங்களை எப்படி சுகப்படுத்துவார், பலவீனமான எங்களுக்கு எவ்வளவு பலத்தை தருவார். அதனால நாங்கள் தேவனுடைய சமூகத்துல ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்தால் பலன் எங்களுக்குள்ளே வருமன்றதை நாங்கள் நினைத்து பயன்படுத்தினால் அங்க சொல்லுகிற, அதாவது எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருங்கள் என்று சொல்லும் போது ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தார் என்று சொல்லப்படுது. அவர்கள் அதாவது பலத்தினாலே இடைக்கட்டப்பட்டார்கள் என்று சொல்லப்படுது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பலன் எங்களுக்கு வேணுமாயிருந்தால் ஆவியானவரை நாங்கள் வரவேற்று அவரை எங்களுக்குள்ள வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. ஏன்னு ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை. அதை ஜோதிச்சு அதை சொல்லிக்கொண்டே இருங்க. அப்பா நீங்க சொன்னீங்க விடுதலை என்று அதை செய்யுங்க. அலையில என் ஆவியானவர்களுக்கு விடுதலை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். அப்படி எந்த காரியத்தை எடுத்தாலும் அவன் வஞ்சிப்பான். அப்படின்னு சொன்னால் நாங்கள் சில நேரங்களில் சில இடங்கள்ல ஏமாந்து போயிடுவோம் இல்லையா? ஏமாந்து போயிடும். அப்படின்னு சொன்னால் சில காரியங்களை எங்களுக்கு செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து அவர்களுக்கு செய்வோம். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எங்களை ஏமாற்றி விட்டு போகிற ஒரு காரியத்தை நாங்கள் காணக்கூடியதற்கு சொன்னால் இந்த காலங்களில் மனிதர்கள் அப்படித்தான் மாறி இருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. மனிதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அப்படித்தான் மாறி இருக்காரு. ஏன் என்று சொன்னால் நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்டு விடுவார்கள். நாங்கள் நம்பி போய ஒரு காரியங்களை அவர்களோடு கதைத்திருந்தால் அந்த காரியங்களை வெளியே சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, எங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை அவர்களே எடுத்துவிட்டு எங்களை வஞ்சிக்கிற ஒரு காரியத்தை கூட நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறேன்னு சொன்னால், வஞ்சிக்கிற, அதாவது பிசாசவன் வஞ்சிக்கிறார். பணத்தை கொடுத்து வஞ்சிப்பான், பொருளை கொடுத்து வஞ்சிப்பான், வேலையை கொடுத்து வஞ்சிப்பான். என்று சொன்னால் இந்த நாளில் தேவனுடைய சமூகம் எங்களுக்கு மிகவும் அவசியமான அந்த அவசியமான இடத்துக்கு போகக்கூடாது என்று கூட தடை பண்ணுவோம். அந்த வஞ்சிக்கிற காரியத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆக வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. பார்த்தீங்கன்னா யூதாசை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார், முதல் நாள் கால்களை எல்லாம் கழுவி எல்லாம் செய்த பிறகு ராப்போஜனம் செய்யும் போது ஆண்டவர் என்ன சொல்றார், இதுல இருக்கிற ஒருவனை என்ன காட்டி கொடுப்பார். முதலாவது யார் போய் கேட்டது? நானா? அது யார் கேட்டது? யூதாஸ் தான் கேட்டது. எல்லாரும் முழுசுறத பார்த்தா பயமாகுது எனக்கு. யூதாஸ் தான் போய் கேட்கிற. ஆண்டவர் யூதாஸ் தான் சொல்ற. அவருக்கு தெரியுது தன்னைத்தான் இவர் சொல்றாரு. இவர் என்ன செய்ய நானா கேட்கிற. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதிலும் எச்சரிக்கிறார், ஒருவனை காட்டி கொடுக்க போறான் என்று சொல்லி எச்சரிக்கிறார். ஆனா யூதாஸ் அதை பற்றி கணக்கெடுக்கல. அந்த 40 வெள்ளிக்காசு மட்டும்தான் நாம் கணக்குல வச்சிருந்தோம். அந்த 40 வெள்ளிக்காசு நமக்கு தந்தா நீ இயேசு கிறிஸ்துவை காட்டிக்கொடுன்னு சொல்லி அந்த பரிசேயர் சதுசேயர் சொன்னதை கேட்டு இவன் என்ன செய்கிறான், அந்த 40 வெள்ளிக்காசுல வஞ்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேக காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் சில காரியங்கள் ஆண்டவர்களை பிசாசங்களை வஞ்சிக்கிறதுல நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். வஞ்சிக்கிறதுல நாங்கள் விட்டுக் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாய் இல்லாமல் தேவனுடைய ஆவி உள்ளவர்களாய் நிதானித்து அறிக்கிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வாசியங்கள் 1 தீமோத்தேயு 4:1. விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கு இந்த வஞ்சனை வருகிறது. இந்த வஞ்சிக்கிற காரியத்திலேருந்து நாம விடுதலை ஆக மாட்டோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே வெள்ளனா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா தடைகளை கொண்டு வருவாங்க. எப்படி தடைகள்? அநேக தடைகள். நாங்கள் யோசிச்சு கொண்டிருப்போம், என்ன விசா எங்களுக்கு வரப்போகுதுன்னு சொன்னா அது தாமதமாகிறதுக்கு ஒரு தடை. பணம் வரப்போகுதுன்னா அது ஒரு தடையா கொண்டு வருவாங்க. சபைக்கு வரப்போறோம்னு சொன்னா அது ஒரு தடை. எத்தனையோ தடைகளை நாங்கள் மேற்கொண்டுதான் நீங்க வந்திருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் தடைகளை எல்லாம் மேற்கொண்டு நீங்க வந்திருக்கீங்க? எத்தனை தடைங்களோட வாழ்க்கையில வந்தது. ஆனாலும் அந்த தடைகளை உடைத்து நாங்கள் தேவனுடைய சமூகத்துல வரும்போது தேவனங்களை நடத்துவார். பார்த்தீங்கன்னா எரிகோ கோட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எரிகோ கோட்டை தடையா வந்தது. அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால் 7 தடவை சுத்தி வர சொல்லுகிறார். சுத்தி வர சொல்லி போட்டு என்ன சொல்லுகிறார், ஒருத்தரையும் கதைக்காம இருக்க சொல்றார். ஏன்னா அந்த இடையில ஒரு நாள் அவிசுவாசத்துல கொண்டாந்து சொல்லிடுவாங்க தடைய. இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு விசுவாசத்தோட ஒரு காரியத்தை சொல்ல மாட்டோம். அதுக்குள்ள ஒரு நாள் ஏன் என்னத்துக்கு அப்படி செய்யணும், என்னத்துக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி தடையை கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நாங்க அந்த தடையில இருந்து விடுதலை ஆகணும் என்று சொன்னால் ஆவியானவர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார்ன்றதை நாங்க கேட்கணும். பாத்தீங்கன்னா எரிகோ கோட்டையை உடைக்க போகும்போது அங்க 7 தரம் சுற்ற சொல்லி போட்டு ஒருவரையும் ஒன்றும் கதைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு கடைசி நாள் சுத்தும் போது மட்டும் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்றார். அதை அவர்கள் செய்யும் போது இருக்கிற தடையெல்லாம் உடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். மோசே அதாவது வரும்போது செங்கடல் பிளந்து விடுகிறது அவனுடைய தடை. அப்படியான தடைகளை உடைக்கிறதுக்கு தேவன் எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால நாங்கள் ஆவியானவரை எங்களுக்குள்ளே வரவேற்று நாங்கள் அந்த தடைகள் இருந்து நாங்கள் விடுதலை ஆகும் போது ஆண்டவர் எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். எடுத்து வாசிங்க சிஸ்டர். 1 தெசலோனிக்கேயர் 2:18. 1 தெசலோனிக்கேயர் 2:18. ஹல்லேலூயா. பவுலை பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போறதுக்கு பவுல் வெளிக்கிடும் போது அவர் வெளிக்கிறதுக்கெல்லாம் தடையா இருக்குது. கடைசி அவர் என்ன சொல்றார், வசனத்திலே சொல்றார், நான் உங்களிடத்துல வர மனதா இருந்தேன்,
ஆனால் சாத்தானோ என்னை தடை பண்ணுகிறான். பாத்தீங்கன்னா பவுல் எத்தனை தடைகளை தாண்டி வந்தான். கப்பல் சேதம் வந்தது. அந்த கப்பல் சேதம் முடிஞ்சுடனே அவன் வந்து அங்க இருக்கிறவர்களோட சேர்ந்து வர போகும்போது நெருப்பு மூட்டி இருக்கிறார்கள். அதுல விறகு எடுக்க போகும்போது அந்த விறகுல இருக்கிற பாம்பு கடிக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு விஷம் வரும்னு சொல்லி எல்லாரும் நினைத்து மறுத்து விட்டார் என்று சொல்லி நினைக்கிற ஒரு சூழ்நிலை கூட பவுலுக்கு வந்தது. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில பவுல் என்ன செய்கிறார்? எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிறார். அவர் தான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப நாங்களும் அந்த வார்த்தையை சொல்லி தேவனுடைய பலத்திலே நிற்க வேண்டியது அவசியம். என்று சொன்னால் தடைகளை உடைக்கிறவன், தடைகளை கொண்டு வருகிறவன் பிசாசு. அந்த தடைகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் என்றால், கடைசியாக பார்த்தோம் என்றால் ஆசீர்வாதங்களை திருடுகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆசீர்வாதம் வேற இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைவா இருந்தாலும் அதை ஆண்டவர் தருவதற்கு இருக்கும். தாமதமானாலும் அவர் தருவார், அது வருவதற்கு இருக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் திருடுகிற ஒருவர் தான் பிசாசு. பார்த்தீங்கன்னா ஜோபுவை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜோபுடைய வாழ்க்கையில் அவன் நல்ல ஐஸ்வர்யவனா இருந்தான். அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தது. அவன் நடந்து போகும்போது அவனை பாராட்டுகிறவர்கள், அவனை கரங்கூப்பி வணங்குகிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். அவனுக்கு ஆடு மாடுகள் இருந்து சொத்துகள் எல்லாம் அநேகமா இருந்தது. ஆனால் பிசாசு பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் வேற யார்ட்டையும் கேட்கல. பிசாசு வேற யார்ட்டையும் கேட்கல, இயேசு கிறிஸ்துவிட்ட போய் கேட்குது. அப்படின்னு சொன்னால் இவனை சோதிக்க எனக்கு இடம் தான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ அவனை எல்லாரும் சோதிக்கலாம், அவனுடைய ஆத்மா எனக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அதே போலதான் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் தேவனுக்குரியது. அந்த ஆத்மா பலனடைந்து ஆவியிலே நிரப்பப்பட்டு இருந்தால் மட்டும்தான் மேலே கூறப்பட்ட ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் வெற்றி அடையலாம். அதனால தேவன் அந்த காரியத்தை உங்களிடத்துல விரும்புவார். ஜோபு கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விட்டார். எல்லாவற்றையும் இழந்து மனைவி, அடுத்ததாக 2ஆம் தரம் பிசாசு போகுதுன்னு சொன்னா மனைவிட்ட போய் என்ன சொல்லுது? இவரை தூசித்து ஜீவனை விடும். எந்த ஒரு மனைவியும் சொல்ல முடியாத ஒரு வசனம் இந்த மனைவி சொல்லுது இல்லையா? தூசித்து ஜீவனை விடும் சொல்லும் போது அவர் சொல்றார், போடி பைத்தியக்காரர்கள் என்று சொல்லி, நன்மையை பெற்று நாங்கள் தீமையை அனுபவிக்க கூடாதா என்று சொல்லுகிறார். இப்படித்தான் நீங்க இருக்கணும். யார் இல்ல, தேவனுக்காக காரியங்கள் எதென்றாலும் யார் என்ன தடையா சொன்னாலும் இதுதான் என்னுடைய கணவர் எனக்கு சொல்லி தந்த காரியத்தை தான் என்ன நான் செய்வேன். இதுதான் இதுதான் ஆண்டவர் உன்னுடைய இல்லைன்னா நீ வர வேணாம், நீயும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவர் உனக்கு இல்லையானா உனக்கு நீ தேவையில்லை. என்ன அப்பாவோட இருந்ததுனால தான் இன்னைக்கு நானும் என்னுடைய பிள்ளைகளும் வைராக்கியமா கத்திரக்காய் நிற்கிறோம். அல்லேலூயா. கத்திரக்காய் நிற்கிறோம். சொன்னால் சில நேரத்துல ஆசீர்வாதங்களை இழக்கிற காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களுக்காக வளர்க்கிறார். பாத்தீங்கன்னா அந்த ஜோபு நண்பர்களுக்காக ஜெபித்தது, வேறு யாருக்கும் இல்லை, நண்பர்களுக்காக ஜெபித்த போது இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்க. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில பிசாசானவன் எங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடுகிறான் என்றால் அதற்கு நாங்க தான் பார்த்தோம், நாங்க தான் காரணம். ஏனென்று சொன்னால் ஆவியானவர் எங்களிடத்துல இருந்தா பிசாசு இந்த காரியத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. பிசாசு வரவே முடியாது. அதனால நாங்கள் தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற நாங்கள் எல்லாத்துக்கும் சகித்து எல்லா காரியத்திலும் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நினைப்போமா இருந்தால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆவியானவர்களை நடத்துகிறவராக இருந்தார். எத்தனை பேர் ஆவியானவர் நடத்துறதுக்கு உங்களை விட்டு கொடுக்க போறீங்க? ஆவியானவர்களை நடத்த கடைசி ஒரு கதை என்று சொல்லி முடிக்கிறேன். சிரிப்பா தான் இருக்கும். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, அதாவது தேவனுடைய சமூகத்துல நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். இருந்தா அந்த மனைவி இடத்துல கணவன் சொல்றேன், எனக்கு இன்றைக்கு உடம்பு சரியில்லை, என்ன உடம்பு சரியில்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், என்னை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுவேன். அப்ப அந்த மனைவியும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவதற்கு முன்பாக எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்தா எல்லாம் ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப இவங்க உடனே சொன்னா, உமக்கு நோமலான ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறது இல்லை, வெட்டினரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரணும், இப்ப மிருகங்களை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னார். அப்ப இவருக்கு கோபம் வந்துச்சு.
நீ என்ன அப்படி சொல்லுகிற, என்ன பார்த்து அதாவது மிருகங்களை கொண்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறேன்னு சொல்றேன்னு சொல்லி கேட்கிறேன். கேட்கும்போது அந்த மனைவி என்ன சொல்கிறாண்டா, வழிவாக்க எழுங்க, அதிகாலையில விழுந்து சேவல் மாதிரி ஓடி திரிஞ்சு கூவி போட்டு கார் பஸ்ல போய் குதிரை மாதிரி இருந்துட்டு ஆட்களோடு ஆட்டம் போடும்போது நரி மாதிரி இருந்துட்டு முதலாளி சொல்வதற்கெல்லாம் குரங்கு மாதிரி தலையாட்டிட்டு குடும்பத்தை பார்த்து குலைக்கிறது. எப்படி குடும்பத்தை பார்த்து குலைக்கிறீங்க, சாப்பிட்டு போட்டு எருமை மாதிரி படுக்கிறீங்க, தூங்குறீங்க. இது உங்களுக்கு சும்மா ஹாஸ்பிட்டல் தேவையானு கேட்கிறேன். விளங்குதா? விளங்கு யாருக்காவது விளங்குச்சா? அவர் காலம் எழும்பினோட சேவல் மாதிரி கூவி 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 எல்லாரும் திரிவாராம். மனைவியை பார்த்து கொண்டிருந்திருக்க அவன் பொறுக்கி. ரெண்டாம் தரம் பார்த்தா கார் பஸ் ஓடுறதுக்கு குதிரை மாதிரி ஓடி போய் ஏறுவாராம். பிறகு பார்த்தா ஆட்களோட ரெண்டு கதைச்செல்லாம் செய்ய அந்த நெறிவேலை செய்வின சில பேர் பார்த்துருக்கிறீங்களா? அந்த நைஸா போய் வருவார், அப்படி போவார். பிறகு பார்த்தா முதலாளி சொல்ற எல்லாத்துக்கும் குரங்கு மாதிரிலாம் ஆட்டி கொண்டு இருப்பாரா. ஆனா பிறகு பார்த்தா வீட்டை வந்தோட மட்டும் நாய் மாதிரி குலைப்பாரா. எப்படி மனைவியோட பிள்ளையோட நாய் மாதிரி கோபமா குலைப்பாரா. பிறகு பார்த்தா சாப்பிட்டுட்டு நல்ல எரும மாட்டுக்கு சுரணை இருக்கா, சுரணை இல்லையா? எரும மாட்டுக்கு நீங்க தட்டினாலும் கழுவினாலும் அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி படுக்கிறீங்க. உங்களுக்கு நோமல் ஹாஸ்பிட்டல் தேவையான்னு சொல்லி அவர் கேட்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த கதையை ஏன் நான் சொன்னேன்னு சொன்னா, பிசாசானவன் இப்படித்தான் எங்களை தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிறதுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமல் ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு போறது நல்லதுன்ற அளவுக்கு எங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த 7 காரியங்களையும் நாங்கள் செய்தோம்னா அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி தான் எங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதனால நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் பயத்தோடு நின்று ஆண்டவருக்கு எது பிரியமா இருக்கிறோ அதை நாங்கள் செய்வோமா இருந்தால் தேவன் எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல கனியத்தான் ஆண்டவர் எங்களுக்கு தருவார், கெட்ட கனி தரமாட்டார். கெட்ட கனி தரமாட்டார். ஒரு ஊர்ல அப்பாவும் மகளும் இருந்துச்சுன்னா அந்த அப்பாவும் மகளும் என்ன செய்யணும்னா ஒரு வாக்கிங் போயிடும், நடந்து போய்கொண்டிருக்கும் போது அதில் ஒரு பழக்கடியை மகள் கண்டு விட்டார். கண்டோடனே அப்பா எனக்கு இந்த பழங்கள் வேணும்னு சொல்லி கேட்கும்போது தகப்பனார் அந்த பழம் வேண்டி கொடுக்க அவர்கிட்ட காசு இல்லை, இருந்தாலும் மகள் கேட்கிறான்னு சொல்லி வேண்டி கொடுக்குறான். வேண்டி கொடுத்த உடனே 2 ஆப்பிள் எடுத்து வச்சுட்டு பிள்ளை எப்படி 2 ஆப்பிள் எடுத்து 2 கையிலையும் வச்சிருக்கு. அப்போ அப்பாவுக்கு காசு இல்லை, அப்பா ஆப்பிள் சாப்பிட ஆசைப்படுறார். அவர் என்ன செய்கிறாருன்னா போய் அப்பா பிள்ளைகிட்ட கேட்கிறார், எனக்கு இதில் ஒரு ஆப்பிளை தா, நீ ஒரு ஆப்பிளை சாப்பிடாண்டு. பிள்ளை நோன்னு சொல்லி போட்டு 2 ஆப்பிளையும் கடிச்சிச்சு. அப்ப இவர் தூர போய் நின்று என்ன செய்கிறாருன்னு சொன்னா யோசிக்கிறார், என்னுடைய பிள்ளைக்கு இப்படி நான் வளர்க்கையிலேயே என்னுடைய பிள்ளையன் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறார். அப்பா யோசிக்கும் போது அந்த பிள்ளை கொஞ்ச நேரத்தால் என்ன செய்யறதுன்னு சொன்னால் இவர் இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளை கொண்டு வந்து ஒரு பழத்தை கடிச்ச ஒரு பழத்தை தகப்பனிடத்துல கொடுத்துச்சு. கொடுக்கும்போது தகப்பன் டக்குன்னு ஷொக்ட் ஆயிட்டார். அவர் என்ன சொன்னால் இந்த பிள்ளையை குறித்து தானே நான் தப்பா நினைச்சேன்னு இந்த பிள்ளை இப்படி ஒரு காரியத்தை செய்யலன்னு சொல்லும் போது அந்த பிள்ளை உடனடியாக தகப்பனை பார்த்து சொல்லிச்சான், அப்பா எந்த பழம் இனிப்பா இருக்குதுன்னு பார்த்து அந்த இனிப்பான பழத்தை முழுத்தாங்க. அல்லேலூயா. அப்பா அப்படித்தான் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் எல்லா பாவத்தையும் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்துட்டு எங்களுக்கு இனிப்பான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த இனிப்பான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவரை நாங்கள் முழுமையாக அந்த இதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. என்று சொன்னால் அந்த பிள்ளையை பார்த்து அவர் ஜட்ஜ் பண்ணிட்டார், பிள்ளையை பார்த்து தீர்ப்பு சொல்லிட்டார், அந்த பிள்ளை இன்னும் இப்படி நான் வளர்க்கலையே. ஆனா அந்த பிள்ளை என்ன செய்யறா ருசித்து பார்த்துட்டு அதுல நல்லதை மட்டும் அப்பாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. எங்கட பிள்ளைகள்கிட்ட கேட்டா பிள்ளைகள் தராது இல்லையாமா? எத்தனை பெற்றோர் இருக்கிறீங்க? பிள்ளைகள்ட்ட ஏதாவது ஸ்வீட் எதுவும் கொடுத்துட்டு கேட்டா தருவீங்கம்மா? சின்ன துண்டு தருவாங்க, கண்ணுக்கும் தெரியாது இல்லையா? ஆனா இந்த பிள்ளை பாத்தீங்கன்னா கடிச்சு பார்த்துட்டு கொடுத்து, நீங்கெல்லாம் நல்ல பிள்ளை, கனடா வச்சு நீங்கெல்லாம் நல்ல பிள்ளை. ஆண்டவர் எங்களோட கூட இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில ஆவியானவர் எங்களுக்கு அசைவாடணும். அந்த அசைவாட்டத்துக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போமா இருந்தால் அவர்களை நடத்துகிறது நாங்கள் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அவர் எங்களை நடத்தும்படியா, அவர் எங்களை காண்கிறது, எங்களை ஆசீர்வதிக்கிறது.
அவர் எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட தேவனிடத்துல நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போமா? ஒரு விசை அவரிடத்துல எங்களை விட்டு கொடுப்போம். அவர் எங்களை நடத்தும்படியாய், ஆவியானவர்களை அசைவாடும்படியாய், ஆவியானவர்களை அசைவாட்டி எங்களை நடத்தும்படியாய், இந்த மேலே கூறப்பட்ட அந்த 7 காரியங்களும் பிசாசானவனங்களை வஞ்சிக்காதபடிக்கு நாங்கள் தேவனிடத்தில் எங்களை விட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வது, நான் எழுவது, நான் அமர்வது, நான் எழுவது, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, சொல்லுவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், சொல்லுவோம். எல்லாமே அறிந்திருக்கின்றீர். அப்பா, நீர் அறிந்திருக்கின்றீர், சொல்லுவோம். சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், சொல்லுவோம். சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். கரத்தால் தினமும் என்னை தாங்கி
இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென்.